எல்லாருக்கும் வணக்கம். 50 டேஸ் சேலஞ்சில் டே 2. இது வந்து தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிந்து வெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது என்று தெரிவித்தது யார்? ஐராவத மகாதேவன். என்ன சொல்லியிருக்காரு? சிந்து வெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது ஐராவத மகாதேவன். நெக்ஸ்ட்டு, குடுமியான்மலை கல்வெட்டில் காணப்படும் பரிவாதினி என்ற சொல் எதை குறிப்பிடுகின்றது அப்படின்னா, பரிவாதினி அப்படின்னா ஒரு வீணை. இது எங்கே இருக்குது அப்படின்னா குடுமியான்மலை கல்வெட்டில் இருக்குது. கீழ்காணும் கூற்றுகளில் கீழடியை பற்றி சரியான கூற்றுகள் எவை? ஒன்று என்னன்னா, செங்கற் கட்டுமானங்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், கீழடியில் செங்கற் கட்டுமானங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, கரெக்டு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கல ஓடுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, கரெக்டு. கண்ணுக்கு மை தீட்டும் செப்பு கம்பி அங்கே கிடச்சிருக்கு, கரெக்டு. பதிற்று 10 கீழடியை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு தப்பு. பதிற்று 10 கொடுமணம் அந்த கொடுமணல் அப்படிங்கிற ஊரை கொடுமணம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, தமிழகத்தில் எங்கு காலத்தால் முந்திய நுண் கற்கால நினைவு சின்னங்கள் கிடைத்தன அப்படின்னா தூத்துக்குடியில் கிடச்சிருக்கு. காலத்தால் முந்திய நுண் கற்கால நினைவு சின்னங்கள் அப்படின்னா தூத்துக்குடி. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது. அப்புறம் இந்த நெக்ஸ்ட் இருக்க கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரோமானிய தொழிற்சாலை கண்டெடுக்கப்பட்ட இடம் எங்கன்னா அரிக்கமேடு. இந்த புதுச்சேரியில் இருக்கும் மார்டிமர் வீலர் கண்டுபிடிச்சது. கல் நிறுத்தி வைக்கும் மரபினை தமிழகத்தில் காணப்படும் இடம் எங்கன்னா கீழடி. கீழடியில் தான் கீழே விழுந்துடாமல் கல்லை நிறுத்தி வைப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழடி கல் நிறுத்தி வைக்கும் மரபு. அப்புறமா நெக்ஸ்ட்டு, எந்த இடத்தில் சங்ககால சோழர்களின் காசுகள் தொல்லியலாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னா அரிக்கமேட்டில் தான் சங்ககால சோழர்களின் காசுகள். ரோமானிய காசுனா கரூர், கோவை அந்த மாதிரி இடத்துல கிடச்சிருக்கும். ஆதிச்சநல்லூர் அகழாய்வை முதலில் மேற்கொண்டவர் யாருன்னா ஆண்ட்ரூ ஜாகூர். ராபர்ட் புரூஸ்பூட் அப்படின்னா பல்லாவரம், அங்கே கண்டுபிடிச்சவர் பேர் ராபர்ட் புரூஸ்பூட். அடுத்து அரிக்கமேடு அப்படின்னா மார்டிமர் வீலர். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றில் எது மக்களின் வாழ்வையும் பொருள் பயன்பாட்டையும் பண்பாட்டையும் குறித்து விளக்குகிறது அப்படின்னா இனத்தொல்லியல். இனம் பற்றிய தொல்லியல் தான் மக்களோட வாழ்வு, பொருள் பயன்பாடு, பண்பாடு இதெல்லாம் பற்றி விளக்குகிறது. அப்புறம் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட பொருட்களை தொடர்புடைய இடங்களுடன் சரியாக பொருத்தவும். தாமிரம், தங்கம், மணிக்கல், துணி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. தாமிரம் எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா கெத்திரி அப்படிங்கிற இடத்துல. தங்கம் அப்படிங்கன்னா கோலாரில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. மணிக்கல் வந்து பாதஷன், துணி வந்து உம்மா அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க. 1, 2, 3, 4 4மே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் ஒன்று எழுதியிருக்காங்களா அதை பற்றி சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு எங்கன்னா கீழடியில் பள்ளிச்சந்தை திடல் அப்படிங்கிற இடத்துல அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க. அங்கே என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா படிகத்திலான காதணி, உருக்கு உலை, செங்கல் கட்டுமானம், கண்ணுக்கு மை தீட்டும் செப்பு கம்பி இதெல்லாம் கீழடியில் பள்ளிச்சந்தை திடலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் கேரளா பட்டணம் அங்கே மேற்காசிய பானையோடு, செம்மணி கற்கள் இது ரெண்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னதுன்னா, தொல்லியல் துறையில் பொருட்களின் ஆயுளை கணக்கிட டேஸ் பயன்படுகிறது. C14 பயன்படுகிறது. அடுத்து கூற்று என்ன கொடுத்துருக்காங்க? தமிழர்கள் ரோமானியர்களுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தனர். ஆமாம், கொண்டிருந்தனர். காரணம் என்னன்னா, ரோமன் நாட்டு பானை ஓடுகளும் தங்க நாணயங்களும் அரிக்கமேட்டில் நடந்த அகழாய்வில் கிடைத்துள்ளன. அதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? தமிழர்கள் வந்து ரோமானியர்களோட வாணிக தொடர்பு கொண்டிருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ கூற்று சரி, காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அமராவதியில் உள்ள ஸ்தூபி எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா திராவிட கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. பக்கத்தில் எழுதியிருக்க சொல்லுறேன். தமிழ் பிராமி கல்வெட்டு அது எங்கே கிடச்சிருக்குன்னா அரச்சலூரில் கிடச்சிருக்கு. பாறை படுகை அப்படிங்கிறது கொற்கை புளியங்குளத்தில் கிடச்சிருக்கு. சுடுமண் களம், கப்பல் உருவம் பொறிக்கப்பட்ட சுடுமண் களம் அழகன் குளத்தில் கிடச்சிருக்கு. உரை கிணறு அப்படிங்கிறது அரிக்கமேடில் கிடச்சிருக்கு. செதுக்கு வேலை கொண்ட அணிகலன் பட்டணம் கேரளாவில் கிடச்சிருக்கு. ரோமானிய நாணயம் புதுக்கோட்டையில் கிடச்சிருக்கு. மட்கலன்கள் வந்து பொருந்தலில் கிடச்சிருக்கு. இரும்பு வாள் வந்து புதுச்சேரியில் கிடச்சிருக்கு. கோல்டு தொங்கல் அணி வந்து பொருந்தலில் கிடச்சிருக்கு. கண்ணாடி மணிகள் இது என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணாடி மணிகள் வந்து பொருந்தல்ங்கிறது கரெக்டு. உடைந்த சங்கு வளையல்ங்கிறது வந்து கொடுமணலில் தான் கிடச்சிருக்கும். உருக்கு உலை வந்து கீழடியில் தான் கிடச்சிருக்கும். ஒரே மரத்தாலான படகின் பகுதி வந்து பட்டணமில் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் பெரும்பத்தன் கல் வந்து தாய்லாந்தில் குவான்லுபாட் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். செம்மணி கற்கள் பதித்த வெண்கல புலி வந்து கொடுமணலில் கிடச்சிருக்கும். வெண்கல கிண்ணம் வந்து புதுச்சேரி ஆரோவில்ல கிடச்சிருக்கும். பெருங்கற்கால கல்லறை வந்து கொடுமணலில் கிடச்சிருக்கும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்வருவனவற்றுள் ஒன்று பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு ஆகும். எதுனா திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறுகிறது. இந்த இடம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. தாளிகள் புதைக்கப்பட்ட களம் 114 ஏக்கர் பரப்பளவில் பரவி காணப்படுகிறது. மேற்கூறிய கூற்றுகள் எந்த தொல்பொருள் தளத்தை பற்றி விவரிக்கிறதுனா ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் தான் தாமிரபரணி ஆற்றங்கரை, 114 ஏக்கர் பரப்பு, தாளிகள் புதைக்கப்பட்ட களம். நெக்ஸ்ட், இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதி கூறிய அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் டேஸ் காலத்தில் வெளியிடப்பட்டதுன்னா அகஸ்டஸ் அவங்க காலத்தில். இவங்க 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. அடுத்து, தமிழ் மக்கள் 6ஆம் நூற்றாண்டிலிருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிப்பு டேஸ் இடத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னா கீழடி. எந்த நூற்றாண்டில்? 6ஆம் நூற்றாண்டுலேருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு, அகழ்வாராய்ச்சி இடங்களை அதன் மாவட்டத்துடன் பொறுத்துக. அகழ்வாராய்ச்சி இடங்கள் மாவட்டம். கீழடி அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டம், கொற்கை தூத்துக்குடி மாவட்டம், கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டம், குரும்பன்மேடு தஞ்சாவூர் மாவட்டம். தமிழ்நாட்டில் பல்லாவரத்தில் முதலில் பழைய கற்கால கருவியை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ப்ரூஸ்புட். தமிழகத்தில் எங்கு வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் பெருமளவில் கிடைத்தன அப்படின்னா பையம்பள்ளி. வளவளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள். எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் சர் மார்டிமர் வீலர் அறிவியல் மற்றும் மண் அடக்குமுறையை பயன்படுத்தினார் அப்படின்னா அரிக்கமேட்டில். தமிழகத்தில் எவ்விடத்தில் ரோமானிய குடியரசு காசுகள் கிடைத்தன அப்படின்னா கரூரில் கிடச்சிருக்கு. பின்வருபவர்களுள் அரிக்கமேடு அகழாய்வினை மேற்கொண்டவர் யாருன்னா மார்டிமர் வீலர். எந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோமாபுரிக்கும் இடையிட்ட கடல் வாணிகத்தின் விரிவையும் வளத்தையும் பெரிதும் விளக்கி காட்டுகிறதுனா அரிக்கமேடு தான். அங்கதான் முதல் ரோமானிய தொழிற்சாலை இருந்துச்சு. புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் பரவி இருந்த இடம் பையம்பள்ளி. ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் யாருன்னா ஜாகூர். கீழடி தளம் டேஸ் ஆண்டில் நிறுவப்பட்டது? பிப்ரவரி 2017. ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் ஆய்வுகள் குறித்த கூற்றுகளில் சரியான கூற்று எது? ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்த ஊராகும். ஓகே தான், தூத்துக்குடின்னு சொல்லுவாங்க. இது திருநெல்வேலியிலேருந்து பிரிஞ்சிச்சு போல, அதனால திருநெல்வேலினே இருக்கு. ராபர்ட் ப்ரூஸ்புட் என்பவர் ஆதிச்சநல்லூரில் தொல்பொருள் ஆய்வுகள் நடத்தினார். சரிதான். ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் தாதுக்கள்ல இரும்பாலாகிய வேலும் வெண்கலத்தாலாகிய சேவர் கொடியும் காண கிடைக்கிறது. கரெக்டு. ஆதிச்சநல்லூர்ல பொன்னாலான வாய்மூடிகள் காண கிடைக்கிறது. கரெக்டு. 1, 2, 3, 4 சரி. அரிக்கமேடு தொல்லியல் ஆய்வுகளின் கூற்றுகளில் கீழ்கண்டவைகளில் சரியானது எது? அரிக்கமேடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்கிறது தப்பு. அரிக்கமேடு புதுச்சேரி மாவட்டத்தில் இருக்குது. இது சோழர்களின் துறைமுகம். கரெக்டு தான். இத்துறைமுகம் ரோம் நாட்டுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தது. கரெக்டு. அரிக்கமேடு துறைமுகம் காவேரிப்பட்டினம், அழகன்குளம் மற்றும் முசிறி துறைமுகங்களுடன் நெருங்கிய வாணிக தொடர்பு கொண்டிருந்தது. கரெக்டு. இப்போ சி 2, 3, 4 சரி, 1 தவறு. இடைப்பழங்கற்காலம் பற்றிய பின்வரும் சொற்றொடர்களை கவனிக்க பின் சரியான பதில்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. இடைப்பழங்கற்காலம் இதில் என்னென்னா 1, 2 மட்டும் தான் கரெக்டு. கருவிகள் அளவில் சிறியன. அதிரம்பாக்கம், குடியம், வடமதுரை ஆகிய இடங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்துள்ளன. இடைப்பழங்கற்கால பொருட்கள் இங்கெல்லாம் கிடச்சிருக்கு. அதிரம்பாக்கம், குடியம், வடமதுரை ஆகிய இடங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கிடச்சிருக்கு. முதுமக்கள் தாலி கிடச்சதுங்கிறது தப்பு. உணவு பயிர்கள் பயிரிட்டுங்கிறதும் தப்பு தான். இரும்பில் கருவிகள் செய்தோர் குறித்து சங்க இலக்கியத்தில் குறிப்புகள் உள்ளன. ஆமாம், இருக்குது. கரெக்டு. கொடுமணலிலும் குட்டூரிலும் இரும்பு உருக்கு உலைகள் அகழாய்வில் வெளிப்பட்டுள்ளன. இதுவும் கரெக்டு தான். கூற்றியே காரணம் ரெண்டுமே சரிதான். காரணம் கூற்றை விளக்குகிறது. நெக்ஸ்ட் என்னதுன்னா, தொல்லியல் அகழாய்வு நடந்துள்ள கீழடி அமைந்துள்ள மாவட்டம் சிவகங்கை. ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி, பொற்பனைக்கோட்டை புதுக்கோட்டை, முசிறி மதுரை. அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வரிசை 1 வரிசை 2 தொல்லியல் ஆய்வு இடங்களை அவற்றின் மாவட்டங்களுடன் பொறுத்துக. கொடுமணல் ஈரோடு, பொருந்தல் திண்டுக்கல், திருவக்கரை விழுப்புரம், ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி ஆர் திருநெல்வேலி. எதனாலும் கீழ்கண்டவைகளில் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும் கல்வெட்டு கதிகும்பா கல்வெட்டு. ஆலங்குளம் அகழ்வாராய்ச்சி இடம் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க ஆலங்குளம் அகழ்வாராய்ச்சி இடம். அப்புறம் தொல்பொருள் ஆராய்ச்சி இடங்களை பொறுத்துக. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி, மாங்குளம் மதுரை, கொடுமணல் ஈரோடு, கீழடி சிவகங்கை.
இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதிலே சொன்னேன் எந்த ஊர் எந்த மாவட்டம்னு பார்த்துக்கோங்க, அப்படி பொறுத்துகளை கேட்பாங்கன்னு. இப்போ பாருங்கள் எத்தனை எண்ணம் கேட்டிருக்காங்கன்ட்டு. கண்டிப்பாக அதை பாருங்கள். அது வந்து இப்போ ரீசெண்டாக எங்கே அகழ்வாராய்ச்சி, அது எந்த மாவட்டம்னு கொடுத்துருக்கு. கீழ் குறிப்பிட்டவற்றுள் பழைய கற்காலத்தில் வராத இடம் அப்படிங்கிறது சேலம் வந்து வராது. மதுரை, வல்லம், பல்லாவரம் இந்த 3 பழைய கற்காலம். அப்புறம் புதிய கற்காலம் என்ன பார்த்தோம், பையம்பள்ளின்னு பார்த்தோம். பழைய கற்காலம்னா மதுரை, வல்லம், பல்லாவரம். அப்புறம் எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் முதலில் பாண்டியர்களின் முத்து சந்தையை கண்டுபிடித்தார்னா கால்டுவெல் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் பத்தியை கவனமாக படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்பி ஆற்றின் இடது கரையில் அமைந்துள்ளது. நம்பி ஆற்றங்கரையில் இரும்பு கால கலாச்சாரத்தின் வேர்களை தேடுவதற்காக ஒரு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. இது பழங்கால பொருட்களுக்கு பெயர் பெற்ற ஒரு செழிப்பான தொல்லியல் இடம். இவ்விடத்தின் பெயர் துலுக்கர்பட்டி, திருநெல்வேலி. அகழ்வாராய்ச்சியின் இடம் மற்றும் அவை தரும் தகவல்களோடு சரியானவற்றை பொருத்துக. தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சி ரோமானிய மட்பாண்டங்கள். கீழையூர் அகழ்வாராய்ச்சி புத்த மத மையம். திருக்கம்புலியூர் அகழ்வாராய்ச்சி காவேரியின் கலாச்சாரம். உறையூர் அகழ்வாராய்ச்சி ரோமானியருக்கும் தமிழர்களுக்கும் இடையே உள்ள வணிக தொடர்பு. பின்வரும் கல்வெட்டுகளில் எந்த கல்வெட்டில் மதுரா என்னும் பழமையான சொல் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா சித்தர்மலை கல்வெட்டு, அழகர்மலை கல்வெட்டு. அப்புறம் பின்வருவனவற்றுள் சரியானதை பொறுத்துக. பெரும்பாலை அப்படிங்கிறது தருமபுரி மாவட்டம், கரெக்டு. மயிலாடும்பாறை வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம். சிவகலை வந்து தூத்துக்குடி மாவட்டம், மாற்றி இருக்கு. துலுக்கர்பட்டி திருநெல்வேலி மாவட்டம், கரெக்டு. 1 மற்றும் 4 சரி. அப்புறம் ஓவாமலை தொல்லியல் இனம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஓவாமலை எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அத்திரப்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்கருவிகள் டேஸ் காலத்தை சேர்ந்தவைனா இடைக்கற்காலத்தை சேர்ந்தவை. பழைய கற்காலம் பல்லாவரம், புதிய கற்காலம் பையம்பள்ளி, இடைக்கற்காலம் அத்திரம்பாக்கம், பெருங்கற்காலம்னா கீழடி. ஓகே. பழங்கற்கால கருவிகள் என்பது ஈட்டிகள், கூர்மையான முனைகள் கொண்ட வட்டமான கற்கள், இருபுறமும் கூர்மையான கத்திகள், முட்டை வடிவில் கூர்மையான கருவிகள். இதெல்லாம் தான் பழங்கற்காலம். பழங்கற்காலம்னாலே நம்மளுக்கு யார் வந்துடும், பல்லாவரம், ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட். பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடுகிறதுனா காரவேலனோட அதிகும்பா கல்வெட்டில் தான் தமிழ் கூட்டமைப்போட சீர்குலைவு பற்றி சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எது பொருந்தவில்லை அப்படின்னா பெருங்கற்கால புதையல் அப்படிங்கிறது சித்தன்னவாசல், கரெக்டு தான். தாலி புதையல்னா ஆதிச்சநல்லூர். கண்ணாடி தொழிற்சாலை அப்படிங்கிறது காரைக்காடு, குடிக்காடுன்னு சொல்லுவாங்க. இசை கல்வெட்டு அப்படின்னா குடுமியான் மலை கல்வெட்டு தான் என்னதுன்னா இசை கல்வெட்டு, மலைக்கல்வெட்டு, குடுமியான் மலைக்கல்வெட்டு, கரெக்டு. அப்புறம் குடுமியான் மலை கல்வெட்டு டேஸ் பற்றி விளக்குகிறது அப்படின்னா இசையை பற்றி. பரிவாதினி அப்படிங்கிற ஒரு வீணை அந்த கல்வெட்டில் தான் இருக்கும். பரிவாதினி அப்படிங்கிற வீணையை பற்றி அந்த குடுமியான் மலை கல்வெட்டில் தான் இருக்கும். தேங்க்யூ.